வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் Vellore நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் வந்து நம்ம ரீசெண்டாக லான்ச் ஆகிருக்கிற boAt வாட்ச் ப்ரீமியாவை தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனல் இனி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே வர்ஸ், இப்போ வந்து நம்ம boAt வாட்ச் ப்ரீமியா வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ போட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2000 ரூபா 1500 வந்து ஸ்மார்ட் வாட்சஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வாட்ச் அப்படின்னு தான் சொல்லணும். இதில் வந்து ப்ளூடூத் காலிங் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து க்ளவுட் வாட்ச் ஃபேஸஸ் இருக்குது. வாட்ச் ஃபேஸஸ் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கலாம். நீங்கள் வந்து உங்கள் கேலரியில் இருக்கிற ஃபோட்டோஸ் கூட மாற்றிக்கலாம். வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லீப் பிளட் ஆக்சிஜன் லெவல் செக்கிங் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேட் மானிட்டர் இருக்குது. ஸோ எப்போல்லாம் ஹார்ட் ரேட் வந்து ட்ராப் ஆகுது இல்லை ஜாஸ்தியாகுது அப்படிங்கும்போது இதில் வந்து இண்டிகேஷன்ஸ் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கால், டெக்ஸ்ட், சோஷியல் மீடியா நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். கேமரா அண்ட் மியூசிக் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். டெய்லி ஆக்டிவிட்டி வந்து நீங்கள் ட்ராக் பண்ணலாம். நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் நடக்கிறீங்க, எவ்வளோ தூரம் ஓடுறீங்க, எவ்வளோ தூரம் சைக்கிளிங் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து கால்குலேட் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கைடட் ப்ரீத்திங் இருக்குது. அண்ட் IP67 டஸ்ட், ஸ்ப்ளாஷ் அண்ட் ஸ்வெட் ரெசிஸ்டன்ட் இருக்குது. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம வந்து ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க இல்லைனா நீங்கள் யூஸ்வலாகவே வாட்ச் கட்டுறீங்க அப்படின்னா கை கழுவும் போது கூட தண்ணி வந்து படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் வந்து IP67 ப்ரொடெக்ஷன் இருக்கிறதுனால நீங்கள் வந்து பயப்படணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஸோ ஓவரால் வந்து வாட்சுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. லெட்ஸ் அன்பாக்ஸ் boAt வாட்ச் Primia. ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அழகாக கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த ஸ்மார்ட் வாட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும். அது வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது. வாட்ச்னாலே ரவுண்டாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல சாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பாக்ஸில் வந்து என்னென்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேட்டா கேபிள் மாதிரியே இருக்கிற சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஒரு சைடு USB இருக்குது, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் சார்ஜர். இது நீங்கள் வாட்ச் கிட்ட வச்சாலே ஒட்டிடும். எப்படி சார்ஜ் பண்ணதுன்னு அப்புறம் பார்ப்போம். பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா boAt அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. இது வந்து நல்லா அழகாக இருக்குது. நீங்கள் வந்து ஹெல்மெட்லாம் ஒட்டிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூசர்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் வந்து என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க. boAt பற்றி ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஆக்சசரிஸ் இருக்குது, இதில் பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸ் இருக்குது, அண்ட் சார்ஜர்ஸ் இருக்குது, டேட்டா கேபிள்ஸ் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ boAt பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு கம்பெனி அப்படின்னு தான் சொல்லணும். எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து அவங்க வந்து ஆன்லைனில் நல்லா புஷ் பண்ணி செல் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. 1 year மேனுஃபேக்சரர் வாரண்டி கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக வந்து அக்சசரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 months வாரண்டி தான் தருவாங்க. பட் boAt வந்து வாரண்டி சப்போர்ட்டும் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது உங்களுக்கு வந்து வாட்ச் Primia. ஸோ இந்த வாட்சில் இருக்கிற ஒரு ஆப்ஷன்ஸும் நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணணும், பட்டன்ஸ் ஏன் கொடுத்துருக்காங்க, அந்த பட்டன்ஸ் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னென்ன ஆப்ஷன்ஸ் வரும், வாட்ச் எப்படி ஆன் பண்ணுறது, எப்படி ஆஃப் பண்ணுறது, எப்படி சார்ஜ் பண்ணுறது, இது மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஆப் ஒரு ஸ்மார்ட் வாட்சுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஆப் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். அந்த ஆப் வழியாக தான் மோஸ்ட் ஆஃப் த ஃபீச்சர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கு உண்டான QR கோட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வாட்ச் ஃபேஸஸ் வந்து நீங்கள் எப்படி வைக்கணும், எப்படி வந்து பிளட் ஆக்சிஜன் லெவல் செக் பண்ணணும், எப்படி வந்து ஹார்ட் ரேட் செக் பண்ணணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸ்லீப் மானிட்டர் டைம் வந்து எப்படி செட் பண்ணணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. மியூசிக் கண்ட்ரோல்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் கால் மெனு நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து டேரெக்டாக ஃபோன் புக்கை வந்து ஆக்சஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து ஃபோன் புக்கை ஆக்சஸ் பண்ணி உங்கள் கான்டாக்ட்ஸ்குள்ளே போய் நீங்கள் கால் கூட பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து இதில் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படி தான் சொல்லணும். அதுக்கப்புறம் யூஸ்வலாக ஒரு ஸ்மார்ட் வாட்சில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் வந்து உங்களுடைய ஹெல்த் ரிலேட்டடான அப்ளிகேஷன் இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அது எல்லாமே இதில் வந்து யூஸ் பண்ணலாம். ரன்னிங், வாக்கிங், சைக்கிளிங். நிறைய ஸ்மார்ட் வாட்சில் பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்ட்ஸ் ஃப்ரீ காலிங் அப்படிங்கிற ஆப்ஷன் மட்டும் கொடுக்கவே மாட்டாங்க. உங்களுக்கு வந்து iWatch அப்படி இல்லைன்னா சாம்சங்கில் வந்து சாம்சங் கேலக்ஸி வாட்ச் சீரிஸ் அது மாதிரி போனால் மட்டும்தான் கொடுப்பாங்க. அண்ட் அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த வாட்ச் ப்ரீமியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேண்ட்ஸ் ஃப்ரீ ப்ளூடூத் காலிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து கண்டிப்பாக ஒரு பாராட்டுக்குரிய ஒரு ஃபீச்சர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ பாக்ஸில் இருக்கிற கண்டென்ட்லாம் பார்த்துட்டோம். இப்போ வந்து வாட்ச் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். வாட்சோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் வாட்ச் மாதிரியே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு வந்து ஒரு நார்மலான ஒரு அனலாக் வாட்ச் நீங்கள் வாங்கினீங்கன்னா எந்த மாதிரி இருக்குமோ அது மாதிரி இருக்குது. உங்களுக்கு வந்து லெதர் ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க. என்ன தான் லெதர் ஸ்ட்ராப்பாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. அதே நேரத்தில் இது வந்து ரிமூவபிள் ஸ்ட்ராப். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக அப்படி ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு போடணும் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இப்போ ஸ்டீல்
இல்லை ஒரு ஸ்டாப் பார்த்துட்ருக்கீங்க, அது வந்து ஒரு நாள் யூஸ் பண்ணும், ஒரு நாள் வந்து லெதர் யூஸ் பண்ணணும்னா நீங்கள் மாற்றி மாற்றி கூட யூஸ் பண்ணலாம். இது வந்து ரொம்ப சிம்பிள் தான் இந்த ப்ராசஸ். இப்படி போட்டு அதுக்கப்புறம் கழட்டுற ப்ராசஸ், அவ்வளோதான். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராசஸாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்சாருக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கவர் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வாட்ச் ப்ரீமியா. ஸோ சூப்பராக இருக்குங்க வாட்ச்சு. இப்போ வந்து நம்ம வாட்சை ஆன் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து லாங் ப்ரெஸ் தான் பண்ணேன். லாங் ப்ரெஸ் பண்ணோடனே வாட்ச் வந்து ஆன் ஆகிடுச்சு. நோ நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு வருது. அண்ட் உங்களுக்கு வந்து டைம் ஆட்டோமேட்டிக்காக ஓடிட்டுருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கரெக்டான டைம் காட்டுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ வந்து நம்ம வாட்சோட பேர் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாக்கிங், சைக்கிளிங், ஸ்பின்னிங், யோகா, பேஸ்கெட் பால், ஃபுட்பால், பேட்மிண்டன், ஃப்ரீ ட்ரைனிங், ரன்னிங், ட்ரெட்மில், கிளைம்பிங், வாக்கிங், திரும்ப வாக்கிங், சைக்கிளிங் அப்படின்னு வந்துருச்சு. இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. டச் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு லோ பட்ஜெட் ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ணுற மாதிரி எந்த விதமான அறிகுறியுமே கிடையாது. நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐ வாட்ச் யூஸ் பண்ணால் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குமோ அந்தளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஹெச்டி காலிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ப்ளூடூத் காலிங். அண்ட் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே இருக்கிறதுலே கம்மி பாயிண்ட் வச்சுருந்தேன், இப்போ வந்து இருக்கிறதுலே மேக்ஸிமம் பாயிண்ட் இருக்குது. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்குது. செட்டிங்ஸில் வந்து பிரைட்னஸ், டவுன்லோட் ஆப், இதிலே வந்து டவுன்லோட் ஆப் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து டவுன்லோட் ஆப் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணால் இதிலே வந்து கியூஆர் கோட் கேட்குது. இப்போ வந்து ஆப்பை டவுன்லோட் பண்ணலாம். கியூஆர் கோடை வந்து நீங்கள் ஃபோனில் ஸ்கேன் பண்ணிட்டீங்க அப்படின்னா டைரெக்டாக ப்ளே ஸ்டோர் போயிடும். ப்ளே ஸ்டோரில் போட் கிரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. இதை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். இப்போது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போட் வாட்ச் ப்ரிமியாவை ஸ்மார்ட் ஃபோனோட டேக் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு இது மாதிரி சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். வாட்சை வந்து நீங்கள் கட்டணும். நீங்கள் வந்து இப்போ ஹார்ட் ரேட் செக் பண்ணுறீங்க, அப்படி இல்லைனா நீங்கள் வந்து பிளட் ஆக்சிஜன் லெவல் செக் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வாட்சை கண்டிப்பாக கட்டினா மட்டும்தான் அது ஒர்க் ஆகும். ஏன்னா சென்சார்ஸ் வந்து வாட்சுக்கு பின்னாடி தான் இருக்குது. ஸோ இப்போ வாட்சை வந்து நான் கட்டிட்டேன். இப்போ இதில் சப்போஸ் நீங்கள் ஹார்ட் ரேட் செக் பண்ணணுன்னா நீங்கள் ஹார்ட் ரேட் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ 74 ஹார்ட் ரேட் அப்படின்னு காட்டுது. இது வந்து கரெக்டான ஹார்ட் ரேட் தான். 71 இருக்குது. இப்போது 71லேருந்து 72 இருந்தால் கரெக்டான ஹார்ட் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அடுத்தது வந்து நம்ம பிளட் ஆக்சிஜன் லெவல் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். பிளட் ஆக்சிஜன். ஸோ இது வந்து எப்போ பாப்புலர் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா கோவிடுக்கு அப்புறம். கோவிட் வந்துச்சுன்னா பிளட் ஆக்சிஜன் லெவல் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கோவிட் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பேசிக் செக்காக வந்து இதை வந்து நிறைய பேர் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 98, 99 இருக்குது. இப்போ இது வந்து 92, 91க்கு கீழே போச்சு அப்படின்னா டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டு முக்கியமான ஃபீச்சர் வந்து நம்ம செக் பண்ணிட்டோம். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ வாட்ச் ஃபேஸஸ்லாம் வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டுருந்தாங்க. அது வந்து நம்ம ஆப்லேயே பண்ணலாம். இப்போ செட்டிங்ஸில் போய் நீங்கள் ப்ரீமியா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு போனீங்கன்னா இதில் வந்து அலார்ம்ஸ் இருக்குது, நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது, ப்ளூடூத் காலிங் இருக்குது, வாட்ச் ஃபேஸஸ். இந்த வாட்ச் ஃபேஸஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து வாட்ச் ஃபேஸஸ் வந்து எந்த வாட்ச் ஃபேஸ் உங்களுக்கு வேணுமோ அதை வந்து டேரெக்டாக நீங்கள் ஃபோன்லேருந்தே வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் இதில் டேரெக்டாக கேமராவில் இருக்கிற வாட்ச் ஃபேஸ் கூட வைக்கலாம், இல்லை உங்கள் கேலரிஸில் இருக்கிற ஃபோட்டோஸ் கூட வைக்கலாம். நான் வந்து இப்போ என்னோடய ஃபோட்டோ வந்து வைக்க போகிறேன். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு டைம் பொசிஷன் வந்து டாப்பில் இல்லை பாட்டமில் இல்லை சைடில் இல்லை இந்த சைடில் எந்த சைடில் கொடுக்கணுன்னு கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் எந்த கலரில் வேணும் அப்படின்னு கூட செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒயிட்டே நல்லாயிருக்கு. இப்படி கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ வந்து வாட்ச் ஃபேஸ் வந்து இதில் டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஏதாவது டிஎஸ்எல்ஆர் கேமராவில் எடுத்த நல்ல குவாலிட்டியான ஃபோட்டோஸ் கூட நீங்கள் வந்து வைக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோஸ் வைக்கலாம். வாட்ச் ஃபேஸஸ்க்கு வந்து அளவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ வந்து டிபெண்டிங் ஆன் த செலக்டட் வாட்ச் ஃபேஸஸ் இப்போ இந்த ரெசல்யூஷன் வந்து இதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும் அப்படிங்கிறனால தான் உங்களுக்கு வந்து இப்போ ஒரு 2 minutes வரைக்கும் ஆகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ
ஸோ இப்போ வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுடைய கேலரியில் இருக்கிற ஒரு ஃபோட்டோவை வந்து வாட்ச் ஃபேஸில் மாற்றிட்டோம். இப்போ நீங்கள் வந்து இது உங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் வாட்ச் ஃபேஸ் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் திரும்பவும் வாட்ச் ஃபேஸில் போய் எந்த பிக்சர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த பிக்சர் வந்து உடனே செலக்ட் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கு, இதை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா உடனே வந்து அப்டேட் ஆயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்ச் ஃபேஸ் திரும்பவும் வந்து நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். இதில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸுமே செக் பண்ணிட்டோம். இதில் இருக்கிற ஸ்பெஷல் ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் காலிங். அதை தான் இப்போ வந்து செக் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நீங்கள் ப்ளூடூத் காலிங் வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணணும். இப்போ வந்து நான் ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம போட் வாட்ச் ப்ரீமியோடைய ப்ரீமியம் ஃபீச்சரான ப்ளூடூத் காலிங் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்கமிங் கால் வருது. இன்கமிங் காலில் வந்து நம்பர் வந்துடுது அண்ட் அட்டன் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. அதே நேரத்தில் டிக்ளைன் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. இப்போ வந்து நான் வாட்ச்லேயே அட்டன் பண்ணி பேச போகிறேன். ஸோ இப்போ அட்டன் பண்ணிட்டேன். ஹலோ ஹலோ வணக்கம், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சூரியன் எஃப்எம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் வாட்ச்லேயே பேசலாம். பேசுறது வந்து வாட்ச் ஸ்பீக்கர்லேயே கேட்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே மியூட்டிங் ஆப்ஷன் இருக்குது, நான் மியூட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் ஃபோனில் டேரெக்டாக பேசணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக அது வந்து ஃபோனில் கனெக்ட் ஆகிரும். இப்போ திரும்ப இதை மாற்றினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாட்சில் கனெக்ட் ஆகிரும். ஸோ இந்த ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீமியமான ஃபீச்சர் அப்படின்னு தான் சொல்லணும். விலை ஜாஸ்தியாக இருக்கிற ஹையர் எண்ட் ஸ்மார்ட் வாட்சில் மட்டும்தான் இது வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஃபீச்சர் வந்து ரொம்ப சீம்லெஸ்ஸாக ஒர்க் ஆகுது, சூப்பராக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் வந்து பேசிட்டு கட் கூட பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக யாரெல்லாம் வந்து ஸ்மார்ட் வாட்ச்லேயே ஃபோன் பேசணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களோ அவங்களுக்குலாம் இந்த பட்ஜெட்டில் இவ்வளோ சூப்பராக ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வாட்ச் கிடைக்காது அப்படின்னு தான் சொல்லணும். ஓவரால் போட் வாட்ச் ப்ரீமியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் காலிங் ஃபீச்சர் இருக்கிற ஒரு நல்ல ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு வந்து டிஸ்பிளே குவாலிட்டி நல்லா இருக்குது, அதே நேரத்தில் ஸ்பீக்கர் குவாலிட்டி நல்லா இருக்குது, வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்குது அண்ட் பிளட் ஆக்சிஜன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேட், இந்த ஐடென்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து கரெக்டாக பண்ணுது. அந்த ரேட்டிங் எல்லாமே வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் இந்த வாட்ச் வந்து வாங்கலாமே இருக்காது, கிஃப்ட்டும் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதோடைய ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 4500 ஸ்டார்ட் ஆகுது. வேரியண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸஸ் வந்து மாறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ், மொபைல் அப்டேட்ஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.